காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. சொல்லுங்க, காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். இது எப்படி எடுத்துக்குவீங்க? இது நான் உட்காந்து எவ்வளோ யோசிக்க வேண்டியது தெரியுமா இந்த வசனத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆண்டவரே, நீயே காயம் பண்ணி காயம் கட்டுறதுனா இது எப்படி சொல்கிறது? அருமையான ஒரு உதாரணத்தை சொல்கிற, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு கட்டி வயிற்றில் வந்துடுது, ஏதோ ஒரு தப்புனால, ஏதோ சாப்பாட்டுனால ஏதோ ஒன்று வந்துடுதுங்க. இப்போ அந்த கட்டி வந்துடுது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கத்தி எடுத்து அறுப்பார், அறுத்து கட்டி என்ன பண்ணுவார்? எடுப்பார். இப்போ உங்களை காயப்படுத்துனது யாரு? குற்றவாளியா அவரு? அப்ப காயப்படுத்துறது ஏன் காயப்படுத்தணும்? உங்களை காயப்படுத்தினாதான் கட்டி என்ன பண்ணும்? விளங்குதா இப்போ உங்களுக்கு? அப்ப காயப்படுத்தி காயம் கட்டுகிறவன் சொன்னா உங்களை அப்படி பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கிறது இல்லைங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தீமை நுழைஞ்சிருக்கு, ஒரு கட்டி மாதிரி. ஏதோ உங்க வாழ்க்கை கெடுக்க போகுது, ஏதோ உங்க ஆரோக்கியத்தை கெடுக்குது, செழிப்பை கெடுக்குது, உங்க எதிர்காலத்தை கெடுக்குது, நன்மையை கெடுக்க போகுது, ஒரு கட்டி வளர்ந்துருது. இப்ப டாக்டர் கிட்ட போற மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? இரு, உனக்கு அதை நான் சரி பண்ணி காமிக்கிறேன். இப்ப அந்த கட்டி எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டர் எப்படி வைத்து கிழிகிறாரோ அந்த மாதிரி இவர் வேலை செய்ய வேண்டியதாகுது. அந்த கட்டிக்காக சில ஆபரேஷனை செய்ய வேண்டியதாகுது. இப்ப அந்த கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அங்க தையல் போடுறவர் யாரு? டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்றவர் யாரு? எல்லா வேலையும் யார் செய்ய வேண்டியதா இருக்கு? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், சும்மா கட்டி இந்த நாள் பிடிச்சி அறுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. அவர் ஏன் என்ன காயப்படுத்தினார்னா, உனக்கு இது ஆரோக்கியமானது கிடையாதுன்றதால அந்த டாக்டர் என்ன காயப்படுத்தினார். நான் சொல்றது கரெக்டா இல்லைங்களா? அப்ப அந்த டாக்டர் என்ன காயப்படுத்துறதுன்னா அது ஆரோக்கியம் கிடையாது, அதில் தான் காயப்படுத்தினார். இப்ப கர்த்தர் சில நேரத்தில் உங்களை தண்டிக்கிறார், சில நேரத்தில் உங்களை சிக்ஷிக்கிறார், அல்லது உங்களுக்கு போதிக்கிறார், இல்ல உங்களை திருப்பி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரோக்கியமான இல்லாத ஒரு காரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக கையாளுகிற விதம் தான் அதெல்லாம். ஒத்துக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் இல்லை, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் நல்லவர். அவர் எதுக்கு நம்மளை போய் வேதனைப்படுத்தி பார்க்கணும்? அவர் எதுக்கு நம்மளை போய் காயப்படுத்தி பார்க்கணும்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தகப்பனா இருக்கிறார், நம்மளுக்கு போதிக்கிறார். ஒரு தகப்பனா இருக்கிறார், வேதம் சொல்லுது பாருங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காக போதிக்கிறார். எதுக்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக. சொல்லுங்க, நம்முடைய பிரயோஜனம். அப்போ உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் சில விஷயம் நடக்குது, புரியாம இருக்கலாம். சில நேரத்தில் உங்களுக்கு அது உங்க அறிவுக்கு தெரியாம இருக்கலாம். சில நேரத்தில் ஏன் இது நடக்குதுன்னு விளங்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையான எதிர்காலத்தை உருவாக்கி வச்சார். ஆமென். அதனால தான் இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. எதுவும் நம்புறீங்க? அப்போ கர்த்தர் அடிக்கிறவரா? ஆனால் போதிக்கிறவரா? கரெக்ட். தண்டிக்கிறாரா? கரெக்ட், தண்டிக்கிறாருங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் அப்படிலாம் தண்டிக்காம யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த நொடி பொழுது, இந்த க்ஷண பொழுது உங்களை எண்ணி அவரால் உயர்த்த முடியும். இந்த க்ஷண பொழுது இப்படின்றதுக்குள்ள உங்களை எண்ணி அவர் உயர்த்த முடியும். ஆனா அவர் முதல்ல நம்முடைய எதிர்காலத்தை நல்லா தீர்மானிக்கிறார். அப்படி நோக்கத்தை என்ன பண்றார்? தீர்மானிக்கிறார். எந்த வகையிலும் நம்ம வழி விட்டு அதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் கரெக்ட். எந்த வகையிலுமே அதை அவனுக்கு ஒரு கெடுதி ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால வளர்ச்சின்றது மிக முக்கியம். அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், நிதானம், இவைகளை பற்றி போதனைகளை கண்டடையுங்கள் வேதம் நமக்கு சொல்லுது கொடுப்பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பாருங்க, சில நேரத்தில் அவன் ஏன் மலிவு விலைக்கு போறான், ஏன் அவன் ஒரு தவறான பாதையில போறான், ஏன் அவனுக்கு சில நேரத்தில் புரியல, அவனுக்கு தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, தண்டிக்க ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்கிறதுக்கு ஆள், அவனை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனாலதான் சில நேரத்தில் தவறுகள் அதிகமாயிடுது பாருங்க. ஏமே நல்ல விஷயம். கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறதோ, விசாரிக்கிறதோ, கேட்கறதோ, நம்மளை ஒழுங்குபடுத்துறதோ, சீர்படுத்துறதோ நல்ல விஷயம். சொல்லுங்க, அது நல்ல விஷயம். சில நேரத்தில் இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒரு வேதனையான சூழ்நிலையா இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க பண்ண தப்பு உங்க வாழ்க்கையில் அது பெருசாகாதாலும் கர்த்தர் இன்னைக்கு அது தடுக்கிறதுக்காக சில விளைவுகளால சில விஷயங்கள், சில ஆபரேஷன் நடந்து இருக்கலாம். சில நேரத்தில் அது தடுக்கலாம். அது தடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுத்துருக்கலாம்.